ஓம் லலிதா தேவி வித்மகே சர்வமங்களா தேவி தியோனக் பிரச்சோதயாத். திருச்சிற்றம்பலம். அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தை உருவாக்கிய தலம் திருமீயச்சூர். திருமீயச்சூர் லலிதாம்பிகை ஆலய தல வரலாறு இதோ. காசிப முனிவரின் பத்தினிகளான கர்த்துரு, வினதை இருவரும் சிவபெருமானை வழிபடுகின்றனர். இருவரின் பக்தியில் இறைவன் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றி இருவருக்கும் ஒவ்வொரு அண்டத்தை கொடுக்கிறார். இதனை குறிப்பிட்ட காலமான ஒரு வருடம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தால் உலகம் பிரகாசிக்கும் சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார். இருவரும் அண்டத்தை பாதுகாத்து பூஜை செய்து வந்தனர். ஒரு வருடம் கழித்து வினதையின் அண்டத்திலிருந்து ஒரு பட்சி பிறந்தது. உடனே வினதை ஈஸ்வரனை நினைத்து, என்ன இறைவா, எனக்கு சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறினாய், ஆனால் பட்சி பிறந்துள்ளதே என்று வருந்தி வேண்டுகிறாள். இறைவன், நான் கூறியது போல் அவன் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாய் கருடன் என்ற பெயரில் உலகமெங்கும் பிரகாசிப்பான் என்றார். வினதைக்கு குழந்தை பிறந்து விட்டதே என்ற ஏக்கத்தில் அவசரப்பட்டு கர்த்துரு தான் பாதுகாத்து பூஜை செய்து வந்த அண்டத்தை பிட்டப் பார்த்தாள். அதிலிருந்து தலை முதல் இடுப்பு வரை வளர்ந்த அங்கஹீனனாய் ஒரு குழந்தை பிறந்தது. அவளும் இறைவனை நினைத்து, இப்படி ஆகிவிட்டதே என்று இறைஞ்சினாள். இறைவன், நான் கூறியது போலவே இவன் சூரியனுக்கு சாரதியாய் இருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான் என்றான். அங்கஹீனனான அருணன் தான் கைலாசம் சென்று ஈஸ்வரனை தரிசனம் செய்து வர எண்ணி சூரியனிடம் அனுமதி கேட்டான். சூரியனோ, நீ அங்கஹீனன், உன்னால் ஈஸ்வரனை தரிசனம் செய்ய முடியாது என்றெல்லாம் பரிகாசித்தான். மனம் தளராத அருணன் இறைவனை நினைத்து தவம் இருந்தான். மமதை கொண்ட சூரியன் அருணனின் தவத்தை எள்ளி நகையாடியதோடு பல தொல்லைகளும் செய்தான். சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காது அருணன் முன்னிலும் முனைப்பாக இறைவனை நினைத்து வேண்டினான். இறைவன் அருணனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான். சூரியனிடம், என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன்மேனி கிருஷ்ணவர்ணமாய் போகக் கடவுது என்று சாபமிட்டார். இதன் விளைவாக உலகமே இருண்டு போனது. பரமேஸ்வரி சிவபெருமானிடம், இப்படி சாபமிட்டு விட்டீர்களே, உலகமே இயங்காது போகுமே என்று வினவ, அருணன் தவ பலத்தால் உலகம் பிரகாசமடையும் என்றார். தன் தவறை உணர்ந்த சூரியன் இறைவனிடம் வேண்ட, நீ எம்மை 7 மாத காலம் பூஜை செய்தால் உனது உருவம் கருமை நிறத்திலிருந்து விடுபட்டு குணமடையும் என்றார். தான் சாப விமோசனம் அடைவதற்காக சூரியன் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை 7 மாதம் பூஜை செய்து வழிபட்டார். அவ்வாறு வழிபட்ட பின்னரும் தம் கருமை நிறம் மாறாது போகவே வருந்தி ஹேமிகுரா என்று கதறுகிறார். அப்போது சுவாமியுடன் இருந்த அம்பாள் தங்களது ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல் கோபம் கொண்டு மீண்டும் சபிக்க முற்பட்டாள். சிவபெருமான் தடுத்து, தான் கொடுத்த சாபம் நீங்கவில்லை என்ற வருத்தத்தில் என்னை அழைத்துள்ளான். மீண்டும் நீ சாபமிட்டால் உலகம் மறுபடியும் இருண்டு போகும். நீ பரமசாந்தையாயும் உலகம் பிரகாசிக்கவும் தவமிருப்பாயாக என்று அம்பாளை சாந்தப்படுத்தி அம்பாளின் கோபம் தணிய தவமிருக்க பணிந்துவிட்டு சூரியனுக்கு சாப விமோசனம் அளித்தார். அம்பாள் சாந்த நாயகி ஆகிறார். அன்னை பராசக்தியின் திருவாயிலிருந்து வசினி என்ற வாக் தேவதைகள் தோன்றி அவர்கள் திருவாய் மலர்ந்ததுவே சகஸ்ரநாம சோஸ்திரம் எனப்படுகிறது. அம்பாளே அருளியதால் அவரின் பெயர் கொண்டு லலிதா சகஸ்ரநாமம் என பெயர் பெற்றதாக சொல்வர். இத்தலத்தில் பூஜை செய்து சூரியன் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையிலேயே மீயச்சூர் என பெற்றது. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 21 முதல் 27ஆம் தேதி முடிய சூரிய கிரகணங்கள் உதயமாகும் நேரத்தில் இவ்வாலய கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும். சூரியன், அருணன், காசிப முனிவரின் மனைவிகளான கர்த்துரு, வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்டதோடல்லாமல் காலதேவரும் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவசிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய மாமுனிவரும் இத்தலத்திற்கு வந்து தரிசித்து பூஜை செய்துள்ளார் என்று நம்பப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு.
சதய நட்சத்திரத்தின் அதி தேவதையான காலதேவன் ஆயுளை தரவல்ல சங்கு கொண்டு 1008 சங்காபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் யமலோகத்தின் ஸ்தல விருட்சங்களில் ஒன்றானதுமான பிரண்டை கலந்த அன்னதானம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ர நாமத்தை உபதேசம் செய்கையில், லலிதாம்பாளை எங்கு தரிசனம் செய்யலாம் என்று அகத்தியர் வினவ, அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் மீயச்சூர் எனும் ஊரில் உள்ளது. அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாளை தரிசிக்கலாம். அந்த லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பதால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலாம் என்றார். இங்கு சேத்திர புராணேஸ்வரர் அம்பாளுடன் இருக்கும் இந்த சிற்பத்தை காணும்போது நம் தினப்படி வாழ்வில் நடக்கும் விஷயம்தான் நினைவுக்கு வருகிறது. வீட்டில் கணவன் மனைவிக்குள் எத்தனை பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் வெளியில் இருந்து ஒரு விருந்தினர் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் அப்படியே கோபமான முகத்தை சாந்தமான முகமாக மாற்றிக்கொண்டு விருந்தோம்பல் புரிவது நமது பண்பாடு. இவ்வாறு இறைவன் அவர்களை காண சென்ற பக்தர்களாகிய நம்மை விருந்தினர்களாக நினைத்து மனைவியை சிரித்த முகத்துடன் இருக்குமாறு சொல்கிறாரோ என்ற எண்ணம் தோன்ற, ஈஸ்வரனுக்குத்தான் அவரது பக்தர்கள் மேல் எத்தனை பிரியம். இப்பெருமானை பார்த்துவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, சந்திரசேகரர், அஷ்டபுஜா துர்க்கை, ரிஷபாரூடர் ஆகியோர் திருவுருவங்களையும் கடந்து செல்கின்றோம். இந்த பெருங்கோவிலின் அர்த்த மண்டப வாயிலில் துவார கணபதியும் தூண்களும் அழகு சேர்க்கின்றன. இக்கோவிலின் வடபக்கத்திலே இளங்கோவிலை தரிசனம் செய்யலாம். இத்திருக்கோவிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு இடத்தில் நின்று கவனித்தால் 5 கோபுரங்களின் தரிசனம் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. கோபுர தரிசனம் புண்ணியம், கோபுரங்களின் தரிசனம் கோடான கோடி புண்ணியம். கோபுர தரிசனத்திற்கு பின்னர் அங்கேயே சற்று தள்ளி இளங்கோவிலின் சுற்று லிங்கோத்பவ, பிரம்மா, மகாவிஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. இக்கோவிலின் பிரகார சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சதுசண்டிகேஸ்வரர் உள்ளனர். தல விநாயகர், சண்டிகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், சூரிய பகவான், ஆகாசலிங்கம், வாயுலிங்கம் ஆகியோரும் வீற்றிருக்கின்றனர். இத்திருக்கோவில் அன்னை லலிதாம்பிகை இவ்வுலகில் வேறெங்கும் காண முடியாத வண்ணம் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இப்பூமியில் வாழும் எல்லா மனிதர்களும் உயர்வு தாழ்வின்றி வாழ வேண்டும். இக்கோவிலில் காணும் சிற்பங்களில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சர்வலங்கார அம்பிகையாக கைகளில் வளையல்களும், அமர்ந்த நிலையில் கால்களில் கொலுசும், இடுப்பில் ஒட்டியானமும், கழுத்தில் சகலவிதமான ஆபரணங்களும் அணிந்து அற்புதமாக காட்சியளிக்கின்றாள் திருமேயச்சூர் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை. சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மாசி மாத அஷ்டமி நவமி இணைந்த நாளில் ஆதி சைவ சிவாச்சாரியர்களும் அன்னையின் பக்தர்களும் அம்பாள் உபாசகர்களும் கூடி இணைந்து ஏகதின லட்சார்ச்சனை மற்றும் ஹோமம், பள்ளயம் எனப்படும் அன்னப்பாவாடை, மகா நைவேத்தியம் போன்ற வழிபாடுகளை மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர். லட்சார்ச்சனையின் போது 10 காலத்திற்கும் 10 விதமான பிரசாதங்கள், காலம் ஒன்றிற்கு 10 கிலோ வீதம் 100 கிலோ பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. உச்சி காலத்தில் விசேஷமாக பிரண்டை சாதம் 10 கிலோ நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. அர்ச்சனையின் போது காலை முதல் மாலை வரை 10,000 ஆவர்த்தி ஹோமமும் அதன் அங்கமாக 1000 ஆவர்த்தி தர்ப்பணமும் நடைபெற்று அம்பிகைக்கு மகா அபிஷேகமாக பால், பழம், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம், பன்னீர் போன்றவை செய்விக்கப்பட்டு கலசாபிஷேகம் செய்து சர்வலங்கார பூஜிதையாக அலங்காரம், மலர் கிரீடம் தரித்து காட்சி தரும் அம்பிகைக்கு மகா நைவேத்தியம் செய்யப்படும். அன்னப்பாவாடை என்னும் இந்த நைவேத்தியத்தில் 50 கிலோ சர்க்கரை பொங்கல், 50 கிலோ புளியோதரை மற்றும் 50 கிலோ தயிர் சாதம் படைக்கப்படும். மற்றும் பஞ்ச பட்சணங்களான அதிரசம், முறுக்கு, லட்டு, வடை, பாயாசம் போன்றவையுடன் இளநீர், பழங்கள் படைக்கப்படும். சர்க்கரை பொங்கலில் நெய் ஊற்றி நெய் குளம் உருவாக்கி
அதில் அம்பாளின் பிம்பத்தை விழவைத்து தரிசனம் செய்து வைக்கப்படும். இந்த காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்து கண்டுகளித்து மீண்டும் மீண்டும் தரிசித்து இன்புறுவர். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூநிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே.